எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகள் நல்லா பூத்துக்கிட்டே இருந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொட்டுக்களும் துளிர்களும் கருக ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி கருகுச்சுன்னா அந்த மொட்டுக்கள் பூக்காது. அப்படியே அந்த மொட்டுக்கள் கருகி கொட்டி போயிடும். இப்படி தான் இந்த செடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டு கருகல் ஆரம்பிச்சிருக்கு. அந்த செடியில் இருக்க மொட்டுக்கள் எல்லாமே கருகி போய் துளிர்களும் கருகிடுங்க. அப்போ இந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கவே பூக்காது. இது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பூக்கக்கூடிய ஒரு ரோஜாங்க. ரொம்ப சின்ன சின்னதாக பூக்கும் இந்த பூவு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மொட்டுக்கள் எல்லாமே கருகி போய் அந்த பூக்கள் எதுவுமே எனக்கு விரியல. அதில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சிகளும் வந்திருக்கங்க. ரொம்ப பொடியான பூச்சாக இருக்கும். அந்த பூச்சி பார்த்திங்கன்னா நம்ம நுனி பகுதியை போய் அப்படியே அப்பிக்குங்க. அதனால் அந்த நுனியில் இருக்க தளிர்கள் எதுவுமே நமக்கு அடுத்து துளிர் விட்டு வராது. அது அப்படியே நமக்கு கருகி போயிடும். இந்த மாதிரி ஒரு பூச்சி தாக்குதல் நம்ம மொட்டுக்களும் துளிர்களும் கருகி போச்சுன்னா இதுக்கு என்ன உரங்கள் கொடுக்கலான்னு தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எனக்கு ஒரு 2-3 செடிகள் இந்த மாதிரி பாதிச்சிருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் தாக்குச்சுனா தான் இந்த நுனி பகுதி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே கருகி போயிடுங்க. அது ரொம்ப பொடியாக இருக்கும். நசுனி பூச்சிகள் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்த எந்த ஒரு செயற்கை உரங்களும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி செயற்கை உரங்களை கொடுத்தா இந்த ரோஜா செடியே பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இதை இயற்கையான முறையில் தான் நம்ம இதை கட்டுப்படுத்தணும். அப்போ தான் அந்த பூச்சிகளும் நமக்கு இந்த செடியை விட்டு சீக்கிரமாக போயிட்டு நமக்கு பூக்களும் மொட்டுக்களும் துளிர்களும் வருங்க. அதனால் செயற்கை உரங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கை உரங்களை மட்டுமே பயன்படுத்தலாங்க. நான் இன்றைக்கி கொடுக்க போகிற உரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அமினோ அமிலங்க. இந்த முட்டை அமினோ அமிலம் என்னுடைய ரோஜா செடிகளுக்கு கண்டிப்பாக நான் 15 நாளைக்கு ஒரு வாட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருவேன். அப்படி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் தான் இந்த மாதிரி பூச்சிகள்லாம் நமக்கு அதிகமாக வராதுங்க. முட்டை அமிலம் செய்கிறது எப்படின்னு நம்ம சேனலில் லாங் வீடியோவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க அதை போய் பாருங்கள். இந்த முட்டை அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 1 வருடம் ஆகுதுங்க. அப்பப்போ என்னுடைய செடிகளுக்கு நான் இதை பயன்படுத்துவேன். ஆனால் இதை ரொம்ப பயன்படுத்தக்கூடாதுங்க. பழைய உங்களுக்கு முட்டை அமினோ அமிலமாக இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தான் பயன்படுத்தணும். புதுசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கொஞ்சம் அதிகமாகவே பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா பழசுங்க, 1 வருடத்துக்கு மேலே இருக்கும். இதிலேருந்து நான் ஒரு 2 ml மட்டும் எடுத்துக்கிறேன். 2 mlலேருந்து ஒரு 5 ml போதுங்க செடிகளுக்கு. அதிகமாக கொடுக்கக்கூடாது. எதுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுன்னா இதை செஞ்சு வச்சு கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலே ஆகுதுங்க. இந்த மாதிரி பழைய உரங்களுக்கு வீரியம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம அளவுகள் பார்த்து தான் கொடுக்கணும். புதுசாக செஞ்சு வச்ச உரங்கள்னால் நீங்கள் கொஞ்சம் கூட கூட எடுத்துக்கலாம். இது பழசுனால நான் ஒரு 5 ml எடுத்துக்கிறேங்க. 5 mlக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 10 லிட்டர் தண்ணி இருக்கும். இதில் கலந்துக்கிட்டு பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றுறாலே எப்படி அழகாக கலந்து வருது பாருங்கள். இதுவே போதுங்க. நம்ம எல்லா செடிக்கும் இதுவே நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். ஸ்ப்ரே பண்ணி விடுறதை விட செடி முழுக்க நல்லா நனைய விட்டு இதை தெளித்து விடுறதே ரொம்ப நல்லதுங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 செடிகளில் மட்டும்தான் இந்த பாதிப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி காட்டுறேன். ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக நம்ம இதை வடிகட்டி எடுக்கணுங்க. அப்படியே இருந்தால் அந்த ஸ்ப்ரேயரில் வராது. அதனால் நம்ம இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி ஸ்ப்ரேயரில் ஊற்றிக்கலாம். நம்ம இந்த பூச்சியை நம்ம சரி பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த செடி முழுக்க அதை பரவி அந்த செடி அப்படியே சூம்பி போயிடுங்க. அதாவது செடி அப்படியே நமக்கு சுருங்கி போயிடும். அடுத்து செடிகளே வராது. இலைகள், துளிர்கள், மொட்டுக்கள் நமக்கு எதுவுமே வைக்காது. அந்த செடி பார்த்திங்கன்னா சுத்தமாகவே பட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த முட்டை அமினோ அமிலம் உங்களுக்கு செடிகளில் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் ஒரு 15 நாள் ஒரு வாட்டியாவது சரி, இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இதை ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது ரோஜா செடிகளில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலும் நமக்கு இல்லாமல் இருக்குங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் செடிகள் நிறையா இருக்குங்க. காய்கறி செடிகள், பழச்செடிகள்லாம் நான் வச்சுருக்கேன். அதெல்லாம் ஏதாவது ஒரு பூச்சிகள் எனக்கு மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்துறதே எனக்கு ஒரு சவாலான விஷயமா இருக்குது. அதனால் நீங்கள் ரோஜா செடிகள் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் இந்த மாதிரி பூச்சி விரட்டியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா செடிகள் நிறையா இருக்கிறதுனால அப்பப்போ
அப்பப்போ ஏதாவது ஒரு பூச்சி தாக்குதல் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் இதை தொடர்ந்து என்னுடைய ரோஜா செடிகளுக்கு நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால் இதை தொடர்ந்து நான் தயார் செஞ்சு வச்சுப்பேன். இந்த ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா நுனி பகுதியில் எப்படி கருகி போகுது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கருகி இந்த செடி முழுக்க இது பரவிடுங்க. நம்ம இதுக்கும் இப்போ ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.